சிஎம்மா நாம் போட்ட முதல் கையெழுத்து பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான். நான் சிஎம் ஆன அடுத்த நாள் பஸ்ல ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமேல் நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. நாம ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல பெண்களின் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். இந்த விடுதலை பயணத்தில் உங்களுக்கு ஒரு சுதந்திரமா முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா? அதுதான் என் கனவு, என்னுடைய லட்சியம் எல்லாம். இந்த திட்டத்தால பெண்கள் பயணம் செய்யறது பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நிறைய வாய்ப்புகளை தேடி போய் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க. பல மகளிர் காலையிலே பஸ்லேயே வேலைக்கு போறாங்க. பூ, காய்கறி, மீன் விற்பனை செய்யறது, சிறு தொழிலில் ஈடுபடுறாங்க. உரிமை தொகையாக கிடைக்கிற 1000 ரூபாயோடு சேர்த்து விடியல் பயணம் திட்டத்தால மாசம் 1000 ரூபாய் கூடுதலா மிச்சம் பண்றாங்க. வேலைக்கு போறவங்க, கோயிலுக்கு போறவங்க, உறவினர்களை பார்க்க போறவங்க, கல்லூரிக்கு போறவங்க, தேர்வுக்கு தயாராக நூலகத்துக்கு போறவங்க, அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு. இப்படி இதுவரை 900 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து அரசு பள்ளியில படிச்சு முடிக்கிற பெண்கள் கல்லூரியில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இதை எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். சுமார் 7 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதனால இப்ப பள்ளி முடிக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமில்லாம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படிப்பை பாதியிலே நிறுத்தின பெண்களும் மீண்டும் கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க. தன்னுடைய மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போற ஒரு அம்மாவை, மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு அம்மாவை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். இதுதான் புதுமை பெண் திட்டத்தோட வெற்றி.